தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். குறைந்த கார்பன் ஆற்றல் தீர்வுகளை முன்னெடுக்க அமெரிக்க நிறுவனங்களுடன் அராம்கோ புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. சர்வதேச அறிவியல் மற்றும் பொறியியல் போட்டிகளில் 114 விருதுகளை சவுதி மாணவர்கள் வென்றுள்ளனர். ஹஜ் அனுமதி இல்லாதவர்களுக்கு மே 24 முதல் ஜூன் 26 வரை உம்ரா அனுமதிக்கப்படாது. சமீபத்திய ஆய்வில் 16,000க்கும் மேற்பட்ட விதிமீறல்களை உள்துறை அமைச்சகம் புகார் அளித்துள்ளது. இறுதி செய்யப்பட்ட மூலோபாய ஒப்பந்தங்கள் குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் மற்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலந்தாய்வு. கடல்சார் படிப்பில் பெண் சேர்க்கையை தொடங்கியுள்ள கிங் அப்துல் அஜீஸ் பல்கலைக்கழகம். விரிவான செய்திகள். குறைந்த கார்பன் ஆற்றல் தீர்வுகளை உருவாக்கும் நோக்கில் முன்னணி அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக சவுதி அராம்கோ தெரிவித்துள்ளது. எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் மற்றும் அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் ஜெனிஃபர் கிரான்ஹோல்ம் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முதல் ஒப்பந்தமானது அராம்கோ நிறுவனம் ஏரோசீலின் தொழில்நுட்பத்தை அதன் கட்டுமான கடற்படை முழுவதும் விரைவுபடுத்துவதையும் எரிவாயு குழாய்களில் அதன் வணிக பயன்பாடுகளை ஆராய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்குள் ஏரோசீலின் விநியோகச் சங்கிலிகளை உள்ளூர்மயமாக்குவதில் இந்த கூட்டாண்மை கவனம் செலுத்தும். ஸ்பிரிடஸுடனான 2வது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேரடி காற்று பிடிப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. ஸ்பிரிடஸின் அணுகுமுறை ஆற்றல் தேவைகளை குறைப்பதன் மூலமும் உறிஞ்சுதல் செயல்திறனை அதிகரிக்க ஒரு தனியுரிம சோர்பன் பொருளை பயன்படுத்துவதன் மூலமும் கார்பன் அகற்றுவதில் புரட்சியை ஏற்படுத்தும். இயக்க செலவுகளை குறைப்பதற்கும் அதன் உலகளாவிய வசதிகள் முழுவதும் உமிழ்வை குறைக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் தெர்மல் செயல்களை பயன்படுத்துவதை ஆராய்வதற்காக ரோண்டோவுடன் அராம்கோவின் 3வது கூட்டாண்மை திட்டமிடப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டுக்குள் தனது முழு சொந்தமான சொத்துக்களில் நிகர பூஜ்ய ஸ்கோப் 1 மற்றும் ஸ்கோப் 2 கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை அடைய அராம்கோ உறுதி பூண்டுள்ளதாக அராம்கோவின் தொழில்நுட்பம், மேற்பார்வை மற்றும் ஒருங்கிணைப்பின் மூத்த துணைத் தலைவர் அலி அல்மிஷாரி கூறினார். அறிவியல் பொறியியல் கண்டுபிடிப்புகளுக்கான மிகப்பெரிய சர்வதேச போட்டிகளான ISEF 2024 மற்றும் ஐடெக் 2024 ஆகியவற்றில் மொத்தம் 114 விருதுகளை பெற்று சவுதி மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ரெஜெனரன் இன்டர்நேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேர் 2024 நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவின் அறிவியல் மற்றும் பொறியியல் குழு 18 பெரும் பரிசுகள் மற்றும் 9 சிறப்பு விருதுகள் உட்பட மொத்தம் 27 விருதுகளை பெற்றுள்ளனர். ஆற்றல் மற்றும் ரசாயன பிரிவில் அல் ஹுசைனி மற்றும் அபீர் அல் யூசப் ஆகியோர் 2ஆம் இடத்தை பெற்றனர். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 48 திட்டங்களில் 87 தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியில் வென்றுள்ளனர். முக்கிய வெற்றியாளர்களில் லாமியா அல் ஒடைபி, முகமது அபு காந்தர் மற்றும் அல் சதீம் அல் ஒடைபி ஆகியோர் அடங்குவர். இது சவுதி அரேபியாவிற்கு பாராட்டுகளை சேர்ப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச அரங்கில் அதன் தேசிய திறமைகளின் உயர்மட்ட போட்டித்திறன் மற்றும் கண்டுபிடிப்புகளை நிரூபிக்கிறது. மே 24 முதல் ஜூன் 26 வரையிலான காலகட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஹஜ் அனுமதி இல்லாதவர்களுக்கு உம்ரா அனுமதி வழங்கப்படாது என ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜூன் 2, 2024 முதல் ஜூன் 20 வரை ஹஜ் அனுமதியின்றி மெக்காவிற்குள் நுழைபவர்கள், சவுதி குடிமக்கள், வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட மீறுபவர்களுக்கு 10,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்தது. மெக்கா, சென்ட்ரல் ஹரம் பகுதி, மினா, அராபத் மற்றும் முஸ்தலிஃபா புனித தலங்கள், ஹரமைன் ரயில் நிலையம், பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள், ஹஜ் குழு மையங்களில் ஹஜ் அனுமதியின்றி பிடிபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். மீறுபவர்களுக்கு எதிரான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் மீண்டும் மீறினால் 1,00,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியது. மீறுபவர்களில் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் மற்றும் சட்டத்தால் குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் மீது மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதற்கான தடை விதிக்கப்படும். ஹஜ் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை மீறுபவர்களை ஏற்றுச் செல்லும் போது பிடிபட்டால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக 50,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். போக்குவரத்து விதிகளை மீறுவோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அபராதம் அதிகரிக்கப்படும். மெக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 911 மற்றும் சவுதி அரேபியாவின் பிற பகுதிகளில் 999 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் மீறுபவர்கள் குறித்து புகார் தெரிவிக்குமாறு அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது.
மே 9 முதல் 15 வரை சவுதி முழுவதும் குடியுரிமை, தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய 16,023 நபர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. இதில் 9,947 குடியிருப்பு மீறல்களும், 3,929 எல்லை பாதுகாப்பு மீறல்களும், 2,147 தொழிலாளர் சட்ட மீறல்களும் அடங்கும். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்ற 1,047 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களில் 44% பேர் ஏமன், 54% பேர் எத்தியோப்பியன் மற்றும் 2% பிற நாட்டினர். சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளுக்கு போக்குவரத்து, தங்குமிடம், பணியமர்த்துதல் ஆகியவற்றிற்கு உதவிய 17 நபர்களை அமைச்சகம் கைது செய்துள்ளது. தற்போது 44,056 வெளிநாட்டவர்கள், 42,239 ஆண்கள் மற்றும் 1,817 பேர் பெண்கள் விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பான நடைமுறைகளுக்கு உட்பட்டுள்ளனர். பயண ஆவணங்களை பெறுவதற்கு 36,497 நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 1,687 பேர் அவர்கள் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர். மேலும் 15,566 பேர் ஏற்கனவே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தனிநபர்கள் நுழைவதை எளிதாக்குவது அல்லது அவர்களுக்கு உதவுபவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1 மில்லியன் ரியால் வரை அபராதம் மற்றும் இந்த குற்றங்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் அல்லது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம். மெக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 911 என்ற எண்ணையும், நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ள 999 மற்றும் 996 என்ற எண்களை அழைப்பதன் மூலம் விதிமீறல் குறித்து புகார் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் மக்களை வலியுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மூலோபாய உடன்படிக்கைகள் குறித்து சவுதி பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவனை சந்தித்து மறுபரிசீலனை செய்ததாக சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முடிவடையும் தருவாயில் உள்ள மூலோபாய உடன்படிக்கைகளின் முன்னேற்றம் மற்றும் பாலஸ்தீன மக்களின் நியாயமான உரிமைகளை மதிக்கும் இரு நாடுகளின் தீர்வுக்கான முயற்சிகள் குறித்து இந்த சந்திப்பில் இரு தலைவர்களும் விவாதித்தனர். காசாவின் நிலைமை ஆராயப்பட்டது மற்றும் இரு தரப்பினரும் விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் மற்றும் பொதுமக்கள் மீதான மோதலின் விளைவுகளை தணிக்க மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை எளிதாக்கினர். கிங் அப்துல்லாஜிஸ் பல்கலைக்கழகம் கடல்சார் துறை சிறப்பு படிப்புகளில் முதன்முறையாக பெண் சேர்க்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடல்சார் ஆய்வுகள் கல்லூரியில் மகளிர் மாணவர் விவகாரங்களுக்கான புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவதை உள்ளடக்கிய முன்முயற்சி சவுதி பெண்களை புதிய தொழில்களுக்கு தகுதிப்படுத்துவதையும் மற்றும் இத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் படிப்பை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கடல்சார் ஆய்வுகள் கல்லூரியின் டீன் டாக்டர் ஃபைசல் அல் தைபானி விளக்கினார். கடல்சார் கணக்கெடுப்பு மற்றும் போக்குவரத்தில் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி மற்றும் பயிற்சியை வழங்குவதன் மூலம் சவுதியின் மனித வளங்களை தயாரிப்பதற்கும் தேசிய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பதே கல்லூரியின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். கடல்சார் தொழிலில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதில் சவுதியின் உறுதிப்பாட்டை டாக்டர் அல் தைபானி எடுத்துரைத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிற்குள் தொழில்துறையில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவதை குறிப்பிட்டார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹22.21. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹79.92. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹83.29. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ₹299.69. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 280 ரியால்கள், ஒரு பவுன் 2,240 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 6,890 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுன் 55,120 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.